ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு செடிகளுக்கு ஒரு உரம் தான் கொடுக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திட உரம் தான். இந்த கீரை ஒரு விவர்ஸ்கிட்ட கேட்டிருந்தேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, இது பசலைக்கீரை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் முளைச்சாதான் தெரியும் என்ன செடின்னு. வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இப்போ பீக்கங்காய் 4 காய் விட்டுருச்சு இந்த வட்டம். எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 2 கிடக்குதா, இந்த இலைக்கு பின்னாடி ஒன்று கிடக்கு பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இது 3 காயா, இங்கிட்ட ஒரு காய் கிடக்கு. இப்படியே வந்தீங்கன்னா இந்த மரத்து மேலே போகிறக இங்கே ஒரு பீக்கங்காய் இருக்குது பாருங்கள், சிறப்பாக வருது. அதுமாதிரி புடலங்காவும் இங்கே பாருங்கள், குட்டி இதுக்கடல ஒரு புடலங்காய். இந்த எங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், 2 காய் வந்துடுச்சு புடலங்காவும். எல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாவக்காய் கொடியில் என்ன செஞ்சிருச்சு, பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பெரிய பாவக்காய் நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ என்ன உரம் கொடுக்க போகிறோம்னாக்கும் வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இது கொழிஞ்சி செடி. இந்த கொழிஞ்சி செடியில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலரில் பூ பூக்கும். இது கொழிஞ்சி செடி. இதில் அவுரி செடியும் இருக்குது, அதுவும் இதே மாதிரி தான் இலை இருக்கும். ஆனால் அதில் பூ பிங்க் கலர் மாதிரி இருக்கும், லைட் கலராக இருக்கும். இதைத்தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உருவி என்ன செய்ய போகிறோம், இதை போட்டு விட போகிறோம். இது அடி உரமாக செடிகளுக்கு அடியில் கொடுத்தோம்னா செடி நல்லா சிறப்பாக வரும். இதை நான் காலையில் தான் போய் பறிச்சுட்டு வந்தேன். இதை என்ன செஞ்சிடணும், நம்ம செடியில் நல்லா உருவி போட்டுட்டு என்ன செஞ்சிடணும், இந்த ஏற்கனவே இதில் கொழிஞ்சி விதை உளுந்து முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த இதில் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. இது நம்ம என்ன செஞ்சிடணும், செடிக்கட்டில் இப்படி தோண்டி கூட என்ன செஞ்சு விட்டுறணும், இதை புதைச்சி விட்டுறலாம். புதைச்சி விட்டோம்னா செடியில் சீக்கிரம் காய்கள் வரும். சீக்கிரம் பூக்காத செடி என்ன செய்யும், பூக்கும். இதை நான் மெயினாக கொய்யா மரத்துக்காக எடுத்து வந்திருக்கேன். கொய்யா மரம், காய்கறி செடி, எல்லா செடிக்கும் இதை கொடுத்தோம்னா காய்க்காத செடியும் காய்க்கும், பூக்காத செடிகள் என்ன செய்யும், பூக்கும். இது என்ன செய்யும், ரோடு ஓரங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரங்களில் அங்கங்கே முளைச்சிருக்கும். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தலாம். இதில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். நானுமே அப்படி தான் போய் இதை பறித்து எடுத்து வந்தேன். இப்போ மாறி மாறி இயற்கை உரம் கொடுக்கறனால என்ன செய்யுது, எல்லா செடியுமே நமக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்களும் கூடுமான வரைக்கும் என்ன செய்யுங்க, இயற்கை உரமாக கொடுங்க. கொடுத்தீங்கன்னா செடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், வெத்தலை கொடி எவ்வளோ சூப்பராக போய்கிட்டுக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி விவர்ஸ், இன்னொரு செடி இருக்குது, அது என்ன செடி எனக்கு பார்த்து சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் விவர்ஸ், வெத்தலை கொடியில் ஒரு கொடி அதே மாதிரி ஒன்று படர்ந்து வருது. இது என்ன செடின்னு தெரில, கொடி மாதிரி வருது. இந்த பூ வந்தால் தான் தெரியும் உங்களுக்கு. நல்லா பெருசாக வருது. இல்லை வெத்தலை கொடி தான் போட்டேன். இந்த மாட்டுச்சாணம் உரம் போட்டதில் ஒரு செடி முளைச்சி வருது. எனக்கு புதுசாக செடிகளாக வருது மாட்டுச்சாணம் உரம் போட்டதில். இங்கே பாருங்கள் விவசாயம், அன்றைக்கி பறிக்காம விட்டுட்டேன். உங்களுக்கு ஒரு பாவக்காய் எவ்வளோ பெருசாக கிடக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு பாவக்காவாக இருக்குன்னு பாருங்கள். பழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு நாள் ஆனால் ரொம்ப பழுத்துரும். வீட்டு பாருங்கள், எல்லா செடியும் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். அரைக்கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நாளைக்கு பொன்னாங்கண்ணி கீரையும் நல்லா சிறப்பாக வந்திருக்குறாங்க. இது உருளைக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ வேற முளைச்சிருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.